மார்க்கு 16:15. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களை அவர் சொன்னார். உலகம் புறாவும் போவுங்கள், சகல ஜாதியிலும் சந்தியுங்கள், ஒரே செய்தியை சொல்லுங்கள். அது சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது நற்செய்தி என்று பொருள். யாரை பற்றிய நற்செய்தி என்பதை அருமையானுள்ளே மார்க்கு 1:1 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று அங்கே வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு நற்செய்தியை அருமையானவர்களே இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அன்பை எதிர்பார்க்கிறது. கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். உங்களுக்கு இது புரியுமோ புரியாதோ, தெரியுமோ தெரியாதோ என தெரியாது. ஆனால் உண்மை அளவற்ற அன்பை கர்த்தர் உங்கள் மேலே பொழிந்திருக்கிறார். உங்கள்கிட்ட ₹1 சார்ஜ் பண்ணல, ஆனால் கோடிக்கு அதிகமான தொகையை இலவசமாய் உங்களுக்கு கொடுத்தது போல இந்த ரட்சிப்புங்கிற இந்த ஈவை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரால் ஒரு நன்மை வந்ததில்லை, வராது. ஏனென்றால் தேவன் நம்முடைய நண்பன் என்று யோவான் 15:15 நான் வாசிக்கிறோம். காட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. மனதிலே வைத்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தப்பு கண்டுபிடிச்சு தண்டிக்கிறது இதுதான் தேவன் என்று ஒரு எண்ணம் கிறிஸ்தவ சமுதாயத்திலே பொதுவாக அநேக மக்களை பிடித்திருக்கிறது. ஆகவே ஒரு விதமான பயம். ஆகவே ஜெபத்திற்கு பதில் ஒருவருக்கு தடையாக இருக்கிறது. காட் இஸ் அவர் ஃப்ரெண்டு, சேட்டன் இஸ் அவர் எனிமி. பிசாசு நம்முடைய எதிரி, தேவன் நம்முடைய உற்ற நண்பன். வேதத்தை ஆழமாய் ஜெபத்தோடு படிப்பீர்களானால் அருமையானவர்களே உங்களுக்கு ஒரு 24 மணி நேரம் கூட இருக்கிற ஒரு நண்பர் இருக்கிறார் என்ற ஞான அறிவும் தைரியமும் ஜெபத்திலே விசுவாசமும் ஜெபத்திலே பதிலும் ஏராளம் உங்களுக்கு கிட்டும் என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். ஆகவே யோவான் சுவிசேஷம் திரும்பவும் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை கவனிங்க. உலகத்தை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த ஒரு வசனம் போதும் ஞான அறிவுள்ளவர்களுக்கு. தேவன் நம்மளதில் குற்றம் கண்டுபிடிக்கிறது இல்லை. தேவன் நம்முடைய பட்சத்திலே நம்ம ரட்சிக்கும்படி, காப்பாற்றும்படி, உதவி செய்யும்படி, தூக்கி எடுக்கும்படி, பிரச்சனையை தீர்க்கும்படி கூட இருக்கிற நண்பர் என்ற அறிவு அருமையானுடைய உள்ளே அது தங்கிவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே 2 கோஷ்டி தான் இருக்குது. ஒன்று பிசாசு கோஷ்டி, அடுத்தது இயேசு கோஷ்டி. நீங்கள் எந்த கோஷ்டி? சத்தமாக சொல்லுங்க. இயேசு. சத்தமாக சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லுவோம். இன்னும் ஒரு தடவை வரணும். கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கட்டும். 2 கோஷ்டி தான் இருக்குது. ஒன்று பிசாசு கோஷ்டி, அடுத்து இயேசு கோஷ்டி. பிசாசு கோஷ்டியில் குட்டி சைத்தான்கள்லாம் சேர்ந்துருக்கானுங்க. இயேசு கோஷ்டியில் தேவதூதர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவுதான் மொத்தத்தில் ஆவி உலகத்தில். ஆகவே தேவன் உங்களுடைய நண்பராகத்தான் இருக்க முடியும். பிசாசு உங்களுடைய எதிரியாக இருந்து தீமை செய்தபடினாலே உங்களை விடுதலையாக்கும்படி, ரட்சிக்கும்படி, காப்பாற்றும்படி, கூட இருக்கும்படி. ரசிக்கப்பட்டாச்சு, நீ எப்படி பரலோகத்துக்கு போகிறோம்? 40 வருஷம் 50 வருஷம் இந்த பூலோகத்தில் பாதை கடினம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு புரிந்து சகல நாட்கள் உங்களுடனே கூட இருக்கிறேன்.
ஞான அறிவுள்ளவர்கள் வாயிலை எப்போது இந்த வார்த்தைகளை வைத்திருப்பார்கள். பிரச்சனை, கஷ்டம், நெருக்கன்னு வரும்போது என்னையால் முடியாது, உம்மால் முடியும், கூட இருக்கிறீர்கள், ஆச்சரியமான காரியத்தை காண்பீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்முடைய பங்கும் இதில் இருக்கிறது. இட்ஸ் நாட் ஆல் காட், எல்லாம் முழுசும் தேவன் கிடையாது. ஒரு உணர்வு பாருங்கள். சங்கீதக்காரனாய் தாவீது அவன் சொல்லும்போது யாரோ உரசன மாதிரி இருக்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறான். பார்த்தா கர்த்தர் பக்கத்துலேருந்து உரசிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஆசீர்வாதத்தின் வலது கரத்தை தலைமையிலே வைக்கிறார்ன்று 139 சங்கீதம் லிவிங் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கணவனை காட்டிலும் மனைவியை காட்டிலும் வேறு எந்த நபரை காட்டிலும் கண்ணே மணியெல்லாம் ரொம்ப ஷார்ட் டைம், அருமையான ரொம்ப குறைவான நேரம்தான், எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனால் நித்தியம் வரைக்கும் சாகும் வரைக்கும் கூட வருகிறவர் இயேசு. எல்லாரும் கரங்களை தட்டி கற்று சோதரி போவோம். ஈஸ்டர் இன்னைக்கு இதை சொன்னேன். இது உண்மை, சத்தியம். இது குறித்த ஒரு ஞான அறிவு உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தலாக பெருகுமானால் நல்ல லாபம் உங்களுக்கு கிட்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். என்றால் உங்களால் முடியாதது அவரால் முடியும். ஆகவே வாழ்க்கையிலே தோல்வி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை. தேவ சுத்தமாக இருந்தால் கண்டிப்பாக நீ ஜெயிப்பீர்கள். காரணம், ஜெயிக்க வைப்பு இருக்கே, கூட இருக்கிறார் சாகும் வரைக்கும், அதுக்கப்புறம் பரலோகம். ஆகவே நஷ்டம் என்ற பேச்சு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இடமே இல்லை. இந்த காலவேளையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவே என்ற உள்ளத்துக்குள் வாரும், நீர் ஆண்டவர் என்று அவருக்கு ஒரு சின்ன அழைப்பு கொடுங்கள். உங்களுடைய லாபத்துக்காக நான் சொல்லுகிறேன். நாளைக்கு சொல்லுவீங்க, நல்ல விலைக்கு அந்த ஆள் சொல்லி கொடுத்தான் இந்த இயேசுவை பற்றி. என்றால் அருமையானே, இவரால் உள்ளேயும் வெளியேயும், குடும்பத்திலேயும் சபையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலையிலையும் எந்த நஷ்டமும் வராது. லாபகரமான நபகரை அருமையாக நாம் சேவிக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உன்னை ரட்சிக்கிறதுக்காகவே, காப்பாற்றுறதுக்காகவே, உதவி செய்வதற்காகவே, குழிக்குழுந்து தூக்கி எடுக்கிறதுக்காகவே, சிக்கலான காரியங்களை அறுத்து விடுவதற்காகவே, உதவி செய்வதற்காகவே தேவன் சொர்க்கத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறார். என்ன ஆச்சரியமான விஷயம்! இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள கொஞ்சம் தெளிவாகும் பொழுது உட்கார்ந்து அருமையான நீங்கள் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது நான் சொல்கிறேன். அதனால் தான் அடிக்கடி ஜெபிக்கணும். கர்த்தாவே, உள்ளே இருக்க கண்ணை திறந்து விடும். உள்ள ஒரு மனுஷன் இருக்கான்னு தெரியுமா? ஆவி மனிதன், உள்ளான மனிதன். இது புறம்பான மனிதன். இந்த மனிதனை கொண்டு கல்லறை தோட்டத்தில் வச்சுருவாங்க. அந்த மனிதனை கல்லறை தோட்டத்தில் வைக்க முடியாது. அவன் தேவ சாயலில், ஆவியின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கும் கண் இருக்குது, காது இருக்குன்னு போட்டிருக்கு. எல்லாவற்றையும் சொல்ல நமக்கு நேரம் இல்லை. கவனிங்க, அந்த கண்ணுடைய பார்வை தான் ஆவிக்குரிய பார்வை. அந்த கண்ணுடைய கண்ணோட்டம் தேவனை பார்க்கலாம், கல்வாரியை பார்க்கலாம், ஆவி உலகத்தை பார்க்கலாம், பிசாசுகளை துரத்தலாம். அருமையானவர்களே பாருங்கள், ஆணுக்கும் பொண்ணுக்கும் எல்லாருக்கும் ஈக்குவலாக அருமையானவர்களே உள்ளே ஒரு மனிதன் இருக்கிறான். அதுதான் ஆவி மனிதன். அதனால தான் ஆவிக்குரிய ஜீவியம். இது ஆவிக்குரிய ஒரு புஸ்தகம், இது ஆவிக்குரிய ஒரு சபை, எல்லாம் அது சம்பந்தப்பட்ட ஒரு காரியம்தான் கிறிஸ்தவ ஜீவியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவை தான் கத்த சொன்னார். மனுஷன் வெளியே பார்க்குறான், நான் உள்ளே என்ன செய்கிறேன், பார்க்குறேன். உள்ளே என்னத்தை பார்க்குறாரு? உள்ளான மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். எப்போதும் அருமையான யார் அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார்களோ அவர்கள் ஆவிக்குரியவர்கள். இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு மேலே எழும்பி விடுவார்கள் என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்ல. வலிமையான எதிர்காலத்திற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய பார்வை எங்கே இருக்கிறது என்பதை பொறுத்து அது இருக்கிறது. பாருங்கள், இந்த உலகம் அருமையான வெளியே இருக்க மனுஷனை சீராட்டி பாராட்டி
24 மணி நேரம் இதுக்காகவே செலவழித்து எல்லாத்தையும் வாழ்க்கையை வீணாக்கி போடுறாங்க. கடைசியில் கள்ளத்தோட்டத்தில் போய் சேர்ந்துடுறாங்க. உள்ளே பார்த்தா பூஜ்யந்தான் இருக்குது. உள்ள அருமையானவர்களே, நீங்கள் பணக்காரராக இருக்க வேணும். தேவன் உள்ளே அதற்காகவே வந்து வாசம் பண்ணுகிறார். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் லட்சக்கணக்கான மைல் பரப்பளவுக்குள்ள தங்கப்பட்டணத்தை விட்டு அந்த சிங்காசனத்தை விட்டுட்டு இங்கே வந்து உட்காரணும்னு தேவன் ஆசைப்படுகிறார் என்றால் அருமையான இது விந்தை, ஆச்சரியம். அருமையானவர்களை கவனிங்க. அவர் சொல்கிறாரு, இந்த ஆலயம் தான் எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது, ஆகவே அதை விட்டுட்டேன். மனுஷனாக வந்தேன், இன்னி நித்தியம் வரைக்கும் வலது பாகத்தில் உட்காந்துருக்கேன், மனுஷனாக தான் உட்காந்துருக்கேன் நான். இந்த உண்மை உங்களுக்கு தெரியுமா? தேவன் அருமையானவர்களே ஆவியாக இருக்கிறார். ஆவியாக இருந்த தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனானார். மனிதனானவர் இனி திரும்பி அருமையானவர்களே ஆவியாக போகிறதில்லை, மனுஷனாகவே இருக்கார். அவருக்கு அவ்வளவு வைராக்கியம். நான் வந்து மனுக்குலத்தோட ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். கவனிங்க, அவ்வளவு நெருக்கம். வாசிக்க அந்த அன்பு, இது இந்த புத்தி கெட்டாத ஒரு அன்பு, அறிவு கெட்டாத அன்புன்னு பைபிளில் போட்டிருக்கு. அடிக்கடி நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன், கர்த்தாவே ஏன் அறிவு கெட்ட பண்ணும்? காரணம், கர்த்தர் நமக்கு பயந்துள்ள விருப்பத்தின்படி செய்கிறார்னு போட்டிருக்கு பைபிளில். என் விருப்பம் என்னுடைய அறிவுக்கு உங்களுடைய அன்பை எட்ட பண்ணும், விளங்கட்டும். நீங்கள் விதமாக ஜெபிக்க வேணும். மற்ற எல்லா காரியங்களுக்கும் நான் நம்புகிறேன், அருமையான. ஆனால் அதிலெல்லாம் இருக்கிற நாட்டத்தை காட்டிலும் இந்த நாட்டம் நான் உங்களுடைய மேலான படிக்க வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த நாட்டம் உங்களை தேவனுடைய பார்வையிலே பெரியவர்களாக்கும். தேவன் உங்களை பார்க்கும்போது நீங்கள் தான் விஐபி. அன்மையால் கவனிங்க. ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கு நல்லது, பரலோகத்துக்கு போகிறது நல்லது. இதுக்கு இடையில நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளே இருக்கிற அந்த கண்கள் அதை பார்க்குமானால் பாருங்கள், தேவன் நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு அழைக்கவில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீது இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தில் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆக்கினை தீர்ப்பு இயேசுவின் மேலே வந்தது, அவருடைய காயங்களால் நீங்கள் சுகமாகிறீர்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் இவன் என்ன அக்கிரமம் செய்ததுனாலும் சரி எல்லாத்தையும் அவர் மேலே போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே ஆக்கினை தீர்ப்பு. ஆக்கினை தீர்ப்புனா கோப ஆக்கினை, தேவ அக்னி. பாவம் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. காரணம், தேவன் நீதிபரர். அந்த தண்டனை இயேசுவின் மேலே 100க்கு 100 முற்றிலும் வந்தது என்பதை நம்புவீர்களானால் கொஞ்சம் கூட நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தரித்திரத்துக்கு வழி, வியாதிக்கு வழி, பாவத்துக்கு வழி, எல்லாத்துக்கும் அருமையானுடைய விடுதலையை வழியை வகுத்து விட்டு நீ வச்சுக்க விடுதலைய பாடு எனக்கு இருக்கட்டும், ஒரு துளி உன் மேலே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை சோதரிப்போம். தேவனை அறிந்து கொள்ள ஆசைப்படுங்கள். தேவன் பேசுகிறார். தேவனோடு நெருங்க ஆசைப்படுங்கள். அவரை போல ஒரு நண்பரை நீங்கள் பார்க்க முடியாது. அருமையான. ஆகவே அவரால் முடியாத காரியமும் கிடையாது. இன்றைக்கி சிலர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, ஆனால் அவங்களால முடியாது. பாவம், இவருக்கு முடியாதுன்னு ஒன்றே கிடையாது. இப்படிப்பட்டவரை ஃப்ரெண்டாக வச்சுருக்கார், நீங்கள் ஒன்றும் கொடுக்கலை, அவரே ரத்தத்தை கொடுத்து உங்கள்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டார். இப்படிப்பட்ட அன்பை எங்கே பார்க்க முடியுமா? அன்பு எப்போதும் வாய் நன்றினால் நிறைந்திருக்க வேண்டும். நன்றாயிருப்பீர் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகள் ஆவிக்குரிய ஜீவிதத்தினால் கற்றுக்கொண்ட பாடங்கள், சிறிய பெரிய காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிற ஒரு உள்ளம் உங்களை வாழ வைக்கும். நீங்கள் மாத்திரம் கர்த்தரை தெரிந்து கொள்கிற மனிதனாய் அருமையான இருப்பீர்களானால் நல்ல எதிர்காலம் உங்களுடைய பங்காக மாறும். அதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எபிரேயர் 2:4 வாசிச்சிருவோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான
பலத்த செய்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்குது. பாருங்கள், தேவனே, இது தேவனுடைய புத்தகம். தேவன் ஒன்றே ரொம்ப பெருசுன்னு நினைக்க மாட்டார். நீங்கள் கோடீஸ்வரனாருங்க, நாம் தான் கோடீஸ்வரன் சொல்லிகிட்டு இருக்கோம். அவருக்கு கோடிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த ரட்சிப்பு பற்றி சொல்லும்போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு சொல்கிறாரு. எல்லோரும் சொல்லுவோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இலவசமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு குமாரனே அருமையானவர்களே, பலியாக கொடுத்த ரத்தத்தை சிந்த வைத்து, கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த வைத்து, கடைசி பாடுகளையும் உங்களை விட்டு நீக்கி, அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவிதத்திலே பரலோகத்தை இங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு. கோலம்தான் வித்தியாசம். கண்ணை மூடும்போது இந்த கோலத்திலிருந்து அந்த கோலத்துக்கு போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் பரலோகம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது என்பதை வேதத்தின் ஆதாரத்தில் நான் சொல்கிறேன். எல்லாரும் சொல்லுங்கள், பரலோகம் என்ற வாழ்க்கையில் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது. நம்புங்க, காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதையுமே செய்ய போகிறதில்ல. ஒரு முடியை கூட கற்பாக்கவும் முடியாது, வெள்ளையாக்கவும் முடியாது உங்களால். அதனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படி நீ ஒன்றும் இது பண்ணாத, நீ கர்த்தர் மேலே பாசம் வை. அதான் நான் சொல்கிறேன். கர்த்தர் மேலே பாசம் வை, நேசம் வை, நெருக்கம் வை, அவரை நேசிக்க ஆரம்பி. ராத்திரி போல கர்த்தர் இயேசு இது உள்ளத்துக்குள்ள அருமையான கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்கு அருமையான தீர்மானம் பண்ணுங்க. எதிர்காலம் ஒளிமயமாயிருக்கும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீதிமானுடைய பாதை நடுப்பல் வரைக்கும் அதிமதியமாய் பிராசிக்கிற சூரிய பிராசம். அதான் அழைப்பு. எனக்கு உனக்கும் சேர்த்தான் சொல்கிறேன். நம்பிக்கையை தட்டிவிடு. அருமையான்மை கவனிங்க. எல்லாம் இயேசுவை சுற்றி சுழல்கிறது. அந்த இயேசுவை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிடிச்சிட்டீங்க. இயேசுவனது தெரியுமா? இதுதான் கேள்வி. ஏன்னா சுற்றி ஆதியாமும் இயேசுவை பற்றி தான் சொல்லுது, யாத்ராமும் இயேசுவை பற்றி தான் சொல்லுது, முடிவா கல்வாரி. ஆகவே இயேசுவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஆசைப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தின் ட்ராக்கில் கால் வச்சிட்டீங்க. இனி ஃபார்வேர்டு தான், முன்னால் முன்னேற்றம் தான். கவனிங்க, சகையின்னு ஒரு மனுஷன்தான் ஆளுக்குள்ளே நிறைய லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி நரகத்தில் 7 தட்டு இருக்கான். அதில் 7வது தட்டுக்கு தான் இவன் போவான்னு சொல்லி பேசிவிடுவானு. நான் பாருங்கள், அப்படித்தான் அவனை பார்த்தாங்க. ஆனால் அவனுக்குள்ள இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்குள்ளே என்ன செய்தது? இருந்தது. கோடி பேருக்கு இல்லாத ஆசை, கடவுளை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. நீ யோசிச்சு பாருங்க. அது வெளியே இருக்க புறம்பான மனுஷன் வேற, உள்ளான மனுஷன் வேற. உள்ள என்ன யோசிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். சகைவே எல்லாரும் திட்டானவன் யோசித்தான். பக்கத்தில் வந்தால் நம்ம நரகத்துக்கு போயிடும்னு யோசித்தோம். ஆனால் கத்த சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஆச்சரியமாக இருக்குது. அந்த வீட்டுக்கார ரட்சிப்பு. ஆமாம், கத்த சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம். சகையு எனக்கு இலை போட்டு வாங்கன்னு சொல்லி கார்டு அடித்து கொடுத்து வரவேற்கலை. கர்த்தர் சகைவுக்காகவே எரியோ பட்டணத்துக்கு அன்றைக்கு போனார் என்பதை இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஜஸ்ட் ஃபார் ஒன் பர்சன், ஒரு ஆளுக்காக. சகையு அவனுக்குள்ளே இருந்த அந்த வாஞ்சி, தாகம், தேவனை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை, கர்த்தருடைய பெரிய அன்பு காந்த மாதிரி இழுக்க ஆரம்பித்தது. பாருங்க, கர்த்தர் மேலே அன்பு காண்பிப்பீர்களானால் அருமையானே, அந்த அன்பு அருமையான நம்ம இழுக்க ஆரம்பிக்கிறது. அப்போ பணம்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி பணக்காரன்னு சொன்னால் இன்றைக்கி மக்கள் என்னமோ யோசிக்கிறாங்க. ஐயோ அப்படியே பார்க்காங்க பாருங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது. அருமையான கர்த்தருக்கு எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு அருமையானே, உன்னுடைய இருதயம், தேவனுடைய அன்பு, இதுதான் முக்கியம். இந்த 2 பாயிண்ட் தான்.
ஆகவே நம்முடைய இருதயத்தை எப்போதும் கர்த்தர் மேலே ஒரு நாட்டத்தோடு வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இங்கே பெரிதான ரட்சிப்புன்னு பார்த்தோம். 1 பேதுரு 1:10 உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கர்த்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இந்த வசனங்களை கவனிங்க. ஏதோ அப்படி மேலோட்டமாக அப்படி பார்த்துட்டு போகல. காரணம், இது பெரிய ரட்சிப்பு. இந்த உலகத்தில் நீங்கள் என்னத்தை சொல்லுங்கள், வைடியூரின்னு சொல்லுங்கள், அல்லது பவளம்னு சொல்லுங்கள், மரகதம்னு சொல்லுங்கள், எதை சொல்லுங்கள், எதுவுமே இதுக்கு ஈடாகாது. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. ஆகவே இந்த பெரிய ரட்சிப்பு குறித்து கருத்தாய் ஆராய்ந்தார்களாம். பாருங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதன் என்பதையும் ஆராய்ந்தார்கள். பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள் தீர்க்கதரிசிகள். இப்போ தங்கள் நிமித்தமாக அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. எல்லாரும் சத்தமாசிப்போம். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். ஏன்னா அருமையான எல்லாம் ஒழிஞ்சு போகும். இந்த உலகத்தில் எது பெருசுன்னு சொல்லுங்கள், எல்லாமே போயிடணும். கொஞ்ச நாள் தான். கர்த்தர் வரப்போகிறார். கடைசி காலத்துக்கு வந்துட்டோம் பாருங்கள். ஆகவே என்றைக்கு நிலைத்திருக்க போகிற காரியம் இந்த ரட்சிப்பு, தேவன், பரலோகம், இந்த நித்தியமான காரியங்கள் தான் நிற்க போகிறது. மற்றெல்லாம் அழிஞ்சு போகும். அன்னைக்கு பாருங்கள், இன்றைக்கி இந்த உள்ளான மனுஷனுக்காக ஒன்றும் செய்யாதவங்க அங்கே போய் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஐஸ்வர்யவான் செத்தான், பாதாளத்துக்கு போனான். அங்கே போய் சொல்கிறான், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு ரட்சிக்கப்படாதவன். இந்த லாசர்வை அனுப்பி சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொல்கிறான். கவனிங்க. ஆகவே வாய் இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, மனது இருக்கிறது உள்ளான மனுஷனுக்கு. ஆகவே தான் அருமையான உள்ளான மனுஷன், தி இன்னர் மேன் இஸ் த ரியல் மேன். பாருங்கள், உள்ள இருக்க மனுஷன் தான் உண்மையான மனுஷன். காணக்கூடாத ஆவி உலகம்தான் உண்மையான உலகம். அந்த உலகம்தான் அந்த தற்காலிகமான உலகத்தை படைத்திருக்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவதூதர்கள் ஆவியாக இருக்கிறார்கள். நாம் ஒரு ஆவி. ஆகவே ஆவிக்குரியவர்களாக இருக்கும்படியே அருமையானவர்களே இப்போ தேவன் எதிர்பார்க்கிறார். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய காரியங்களை பற்றி. தேவதூதர்களுக்கு ஒன்றுமே விளங்கலையா. அவங்க ஒத்து பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கிறார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு எவ்வளோ பெருசு பாருங்கள். மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் தேவதூதர்களுக்கு இதை பற்றி ஒன்றையுமே கர்த்தர் எக்ஸ்பிளைன் பண்ணலை, விவரித்து காண்பிக்கவில்லை. ரட்சிப்பின் திட்டத்தை அவர்களுக்கு காண்பிக்கவில்லை. இயேசு கல்வாரிக்கு போகிறாரு, அந்த இரத்தத்தின் மூலமாய் மக்களை ரட்சிக்கப் போகிறார் என்றெல்லாம் மிகாவேலுக்கும் தெரியாது, காபிரியலுக்கும் தெரியாது, ஒரு தூதனுக்கும் தெரியாது. ஆனால் அருமையானே வேதம் சொல்கிறது எபேசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. தேவன் ஒரு திட்டத்தை வச்சுருந்தாராம். அது என்ன தெரியுமா? வெயிட். உன்ட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் பின்னால் வர போகிற சபை மூலமாக அங்கே என்ன நடக்குங்கிறத நீ கவனிச்சுக்கிட்டு இந்த ரட்சிப்பின் மேன்மை மகா பெரிய ரட்சிப்பு என்னதென்று தெரிஞ்சுக்க. ஆகவே இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது தேவதூதர்களுக்கெல்லாம் ஒரே கேள்வி, ஐயையோ பரலோகத்தில் இருக்க மகத்துவ தேவன் இந்த மாதிரி ஒரு கோவண துணி கூட இல்லாதபடி சிலுவையில் தொங்குறாருன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். பாதாளத்தில் போய் வேதனைப்படும் போது அங்கே பிசாசின் மகனுக்கு தான் போய் அங்கே போய் பாடுபடுவானுங்க. பரிசுத்த தேவன் 24 மணி நேரமும் அங்கே சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய சிங்காசனத்தில் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க 24 hours. எத்தனையோ யுகமா பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் பாதாளத்திற்கு போய் ஆவியில் பாடுபடுறாரு. ஏனென்று அவர்களுக்கு தெரியாது. ரட்சிப்பின் திட்டம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அதுக்கப்புறம் அருமையான பெந்தேகோஸ்தே அன்னைக்கு சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. முதலாவது 3000 பேர் இதில் வந்து சேர்றாங்க. பீடி பிடிச்சவனும் கஞ்சா போட்டவனும் அருமையான எல்லா விதமான கெட்ட பழக்கங்களுடைய மக்கள் மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக மாறி இயேசுவை ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி சபையாக இணைக்கப்படுகிற அந்த காட்சியை அவர்கள் பார்க்கிறார். முதலாவது, ஓஹோ, சபை என்று ஒரு கூட்டத்தை, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு கூட்டத்தை உருவாக்கும்படி கர்த்தர் இவ்வளவு தூரம் கரையும் கொடுத்தார் என்பதை அருமையானே அதுக்கப்புறம் புரிந்து கொண்டாங்க. இன்றைக்கு சபையை பார்க்கும்போது நான் சொல்கிறேன், ஏராளமான தேவ தூதர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை எனக்கு தெரிந்து கொள்ளுங்கள். சத்திய வேதம் திட்டவட்டமாக எப்படி சொல்லுகிறது. ஒரு தேவதூதனை கர்த்தர் உனக்கு டெப்யூட் பண்ணியிருக்காரு உனக்காக. அது முதலாவது தெரியலன்னா தெரிஞ்சுக்க. தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு ஆண்டவரே உனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கையால் தொட முடியல, கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் 24 மணி நேரம் என் புருஷன் கூட இருக்கல, ஒரு தேவதூதன் கூட என்ன செய்கிறான் இருக்கிறான். வேதம் விதமாக சொல்லுகிறது. அவ்வளோ தூரம் கருத்தாய் அருமையான ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், பரலோகத்துக்கு போகிறவர்கள்னு சொன்னால் கர்த்தர் வேறு பிரித்து ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார். கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி என்னென்ன ரீதியிலே நன்மைகளை சம்பாதித்தவர்களுக்கு சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வைத்திருக்கிறார்.